வணக்கங்க. கொல்கத்தா டாக்டர் கேஸ் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு கொடுமை நம்ம வாழ்நாளில் இன்னொரு தடவை நம்ம காதில் கேட்கக்கூடாதுங்க. அந்த பொண்ணு அவ்வளோ கொடுமைப்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த செயலுக்கு காலேஜ் பிரின்ஸ்பால் வரைக்கும் ஃபுல் சப்போர்ட்டு. ஒரு சிபிஐயாலேயே அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தடயத்தை அழிச்சிருக்காங்க. நம்ம இந்திய நாட்டில் போதைப் பொருள்னாலையும் கரப்ஷன்னாலையும் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்குது. ஒவ்வொரு கேஸும் நடக்கும் போதும் 1 மாதம் 1.5 மாதம் மக்கள் கொந்தளிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த பிரச்சனை வந்தோன்னா அடுத்த பிரச்சனையை பார்க்க போயிடுறாங்க. இதுக்கு முடிவு தான் என்ன? இல்லை இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை நாங்கள் வாழ பழகிக்கிறோம். இந்த கேஸில் என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கன்றத பொறுத்து தாங்க இருக்குது. மறுபடியும் இந்த மாதிரியான